ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் விளாக் தான். பெருசாக லென்த்தாலாம் இருக்காது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக முடிச்சிருக்கேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச் எடுத்துக்க போகிறேன், ப்ளஸ் நைட்டுக்கு என்ன டின்னர் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறத சின்ன ஒரு வீடியோவாக ஒரு விளாகாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேகி வாங்கிட்டு வந்துட்டேன். எத்தனை பேருக்கு மேகி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் மேகி சாப்பிடுவீங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த மேகி இந்த எல்லோ கலர் பாக்கெட்டும் ப்ளஸ் பாஸ்தா பிடிக்கும். அதில் இந்த சங்கு பாஸ்தா பிடிக்கும். ஒரு வழியாக மேகி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மேகி உங்களுக்கு ஏன் நான் சாப்பிட்றத காமிக்கலைன்னா அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். என்னடா அந்த பிள்ளை மேகி கூட வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுதுன்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். மேகி மெயின் டிஷ்ஷாகவும் ப்ளஸ் வாழைப்பழம் மேகிக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் சாப்பாடு சாப்பிட்றப்ப குழம்பு எல்லாம் ஊற்றிட்டு சைட் டிஷ்ஷை கூட்டு வச்சுக்கணும் இல்லையோ, கண்டிப்பாக பிஸ்கட்டு பன்னு இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவேன். எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு டின்னரோட ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டான ஃபன்னு உங்களுக்கு காத்துட்ருக்கு. வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாங்க நைட்டு என்ன டின்னர் சமைக்கிறேன், ஸோ அது கூட சேர்த்து வச்சு என்னென்னலாம் நாங்கள் கலாட்டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட நானும் என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையிலே சொன்னிருந்தேன்ல இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்குன்னு. அது இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் இதான் ஃபன்னு. ஸோ நீங்கள் யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு தலையை தோசை ஊற்ற விட்டாச்சு. டேலி நீ போட்டு சாவடிச்சா இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு வர தோணுமா இல்லையா? ரவுண்டா ஊத்தணும். இங்க பாருங்க அவங்க தோசை ஊத்துறத பாருங்க. அந்த தோசை கல்ல விட்டு அந்த மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டா தான் இருக்கு. அடுப்பு பூரா போச்சு. அப்ப நீ சுடணும்டி. நான் தான் இதை இனிமேல் க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எண்ணெய் ஊத்துறாங்களாம். என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தோசையை பார்த்தீங்களா, ரவுண்டாவே இல்லை, சும்மா ஏனோ தானோன்னு இருக்கு. கரண்டி பெரிய கரண்டி போடும் சரியா, சின்ன கரண்டி போட்டா அப்படிதான் வரும். உடனே கரண்டி குறை சொல்ல வந்தாச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரண்டியில எது ஊத்துறோன்னு அவசியம் இல்லை. மாவு எப்படி தோசை எப்படி ரவுண்டா இருக்கா அவ்வளவுதான். அதை தான் நம்ம பார்க்கணும். கிளீன் பண்ணிட்டாங்க, அதையும் இன்னும் ஒழுங்கா கிளீன் பண்ணல. என்னப்பா நீ வேலை பார்க்குற? பொம்பளை அடி வேலை பார்க்குறீங்க. கரெக்டா வேலை பார்க்கணும். வேலை பார்க்கறது என்ன, லேடிஸு ஜென்ஸு எல்லாரும் ஒண்ணுதான். கரெக்டா வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ தோசை கரண்டி எடுத்து அடுத்து தோசையை இப்போ தோசை கரண்டி எடுத்து தோசையை இவ்வளவு கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துல ஓடி போயிடும். ஆமா, இல்லைன்னா சார் எலிசபெத் ராணியை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. என்னப்பா? ஆமாடி, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சார் ஊட்டி முகரைக்கு யாரு கிடைச்சிருப்பா என்னைய விட அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கருவாப்பைகளுக்கு எவன் கிடைச்சிருப்பாங்கிறதையும், சாரி எவ கிடைப்பாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாருங்க, தோசையை திருப்பி போடுறாங்க. எந்த ஊர்லயாவது எந்த கூமுட்டையாவது தோசையை திருப்பி போடுமா? அது நான்ஸ்டிக் கல்லு. அது நான்ஸ்டிக் கல்லுவ. அதுல நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தோசை. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாம தானே இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, மாவு சரியில்லை. நம்ம ப்ரிப்பேர் அப்படிதான். நம்ம வீட்டுல மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். கடையில வாங்கினது அப்படித்தான் இருக்கும். வீட்டுல இருந்தாலும் அரைச்சி நீங்க தோசை சுட்டுருவீங்க, அழகா வந்துடும். நாங்கெல்லாம் கரெக்டா சொல்லுவோம். எப்படி எல்லார் வீட்லயும் ஒரே இதா சொல்றீங்க? அந்த ப்ராடக்ட் குறை சொல்றீங்களா? எப்படி வந்துட்டாங்க தோசை கரண்டி தூக்கிட்டு ப்ராடக்ட் சரியில்லைன்னு. ஆளா பாத்தீங்களா? கைப்பக்குவம், எங்களுக்கெல்லாம் கைப்பக்குவம் அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு இருந்த பக்குவத்தை முத காட்டுங்க. தோசையை முதல்ல எடுங்க, கருக விடாம. ஒரு தோசையை சுடுறதுக்குள்ள
இன்னும் வரைய மாட்டேங்குது. திருப்பி போட்டாங்க. அடுத்த தோசை ஊற்ற போறாங்க. ஒரு 2 தோசை ஊத்தி காட்டுறேன்னு சொல்லி காலையிலேயே சவால் விட்டுச்சு. இந்த ஒரு தோசை எடுத்தாச்சு. இன்னொரு தோசை சுட்டுட்டு இருக்காங்க. பாப்போம் இதுவாவது ஒழுங்கா ரவுண்டா வருதாங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ரவுண்டா வருது. ஆனா சுத்தி மாவு இல்ல. தோசை அவங்க எண்ணெய் ஊத்துறாங்க. போதும் போதும் எண்ணெய் மனசாட்சியே இல்லாம எண்ணெய் ஊத்துறாங்க. நம்மளோட ஆயில் வந்து கூட இருக்கணும்னா நோ 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 நோ. இப்ப நான் ஒரு டைலாக் சொல்றேன் கேளுங்க. லுக் அட் மீ. நம்மளோட ஆயில் வந்து கூட இருக்கணும்னா சமையலோட ஆயில வந்து கம்மி பண்ணிக்கிறணும். ஓகேவா? இதுதான் டைலாக். மொக்கையா இருந்தாலும் இது வந்துதான் உண்மை. சோ கேட்டா கேளுங்க, கேட்காதுன்னா போங்க. இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன், அதுக்குள்ள தோசை சுட விட்டா பாத்தீங்களா? இதுதான் வேலை. அதுல என்ன வேலை பார்க்கறதுல என்ன ஆம்பளை வேலை பொம்பளை வேலை? இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கலாம். உடனே வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிருக்கோம். பொம்பளை மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு ஒரு அவசியமும் இல்லையே. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது வந்து தக்காளி சட்னி. அப்போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சட்னி மாதிரியா இருக்குங்க, குருமா மாதிரி இருக்கு. நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? அதையும் கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. இதுல வச்சாதான் உங்க மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுது, இல்லைன்னா பாத்திரம் தான் பளிச்சுன்னு இருக்கு. ஸோ ஃபன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஏதாவது ஃபன் பண்ணலாம்ல, என்டர்டைன்மெண்ட்டா. உங்க மூஞ்சில ஊத்துங்க தக்காளி சட்னி தூக்கி. தோசை சொன்னேன், தாளம் போட சொல்லலை. ஒரே ஒரு தோசை தான் சுட்டுருக்கீங்க, அதையும் தோசையை ஆற போட்டு காய போட்டு அதை எடுத்து எடுத்து அதில் மூடி வைக்கலாம்ல. தோசை காயுது இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இப்படி சுடுறா, யார் வீட்லயும் இப்படி சுடுவாங்களோ தோசைய? ஆப்பம் எல்லா வீட்லயும் இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் சுடுவோம். தோசை கரெக்டா தான் இருக்கு. எல்லாம் இப்படி மூடி எடுத்து தான் சுடுவாங்க, வேணா கேட்டு பாருங்க. அப்படிலாம் இல்லையே. திருப்பி போட்டாங்க. வெந்ததுக்கு அப்புறம் இப்படி திருப்பி போட்டாதான் அதான் திங்க நல்லா இருக்கும். சும்மா போட்டுக்கிட்டு இட்லி குண்டா சட்டி மூடிக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஃபன் பண்ணலாம் இன்னைக்கு? இவங்களை வச்சு தான் நீங்க என்டர்டைன்மெண்ட். சரி ஓகே, ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டு இருந்தா பாருங்க கருவா. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் சாங். லெட்ஸ் கெட். பாடுங்க. பாடதான் சொன்னேன் சார். உங்க வாயெல்லாம் நாங்க காட்ட சொல்ல. பாட்டை நல்லா ஒழுங்கா கேட்கற மாதிரி பாடுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கணும், பயந்து ஓடிடக்கூடாது ஸ்டேஜை விட்டு. சூப்பர் சிங்கர் லெவலுக்குலாம் உங்களை நான் பாட சொல்ல. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுங்க, ஒரு நல்ல பாட்டா பாப்போம். இப்ப என்ன பாட்டு ட்ரெண்டிங்ல ஓடுது? அப்படிலாம் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்றதெல்லாம் நீங்க காதுல கூட கேட்டுக்காதீங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்னடா இவ ஃபேஸ் தெரியலன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ நான் ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவங்க அதே சமயம் வந்து அவங்க தோசை கரெக்டா சுடுறாங்களாங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா நான் சாப்பிடணும்ல, அவங்களுக்கு அவங்க எப்படினாலும் சுட்டுக்கலாம். நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கரெக்டா சுடுறாங்களா நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் அவங்கள மட்டுமே நான் வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன். வீடியோ எண்டுல நான் கண்டிப்பா வருவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் வீடியோல வந்து கவர் ஆயிட்டேன். டெய்லி ரொட்டீன் vlog கிடையாது. இன்னைக்கு என்னோட டேல என்ன பண்ணிருக்கேன், அதாவது ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வந்து என்ன ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஷார்ட்டா போட்டிருக்கேன். செல்ஃபி ஸ்டிக் முதல்ல வாங்கணுங்க. அந்த கட்டச்சி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க பாருங்க, தலை மட்டும் தான் தெரியுது. இந்த இவங்களை நான் பனைமரத்துல பாதி அளவே இல்லாம அளவுக்கு மீறி வளர சொன்னா இவங்க வளர்ந்துருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நான் கேமரா பிடிக்கிறேன். சுட்டா போதும். ஃபுல்லா சுடுறதா இருந்தாலும் எனக்கு வந்து வேலை மிச்சம் தான். எனக்கு ஒரு 5. உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு 5 தான் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமா 5 தான். அவங்கதான் நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் வேலை பாக்குறதுக்கே இப்படியா? நாங்க டெய்லி வேலை பாக்குறோமே லேடிஸ், அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, நான் அவளதையும் சுட்டுறேன். ரொம்ப நன்றி.
ஏதாவது டான்ஸ் ஆடுங்க தலை. உங்களை ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்டேன், ஹெட்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும். ஒரு வழியா எல்லா தோசையுமே வந்து சுட்டு முடிச்சுட்டாங்க. நான் வந்து 2 தோசை தான் சுட்டேன், உண்மையை சொல்லிட்டேன் கேமரால. ஸோ அவங்க தான் எல்லா தோசையுமே சுட்டு முடிச்சிருக்காங்க. சட்னி வந்து நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். டாடா, பை பை.